பரிசுத்த வேதாகமும் உன்னை பாவத்திலிருந்து விலக்கி வைக்கிறது, அல்லது பாவம் உன்னை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து விலக்கி வைக்கிறது என்று சொல்லி டிஎல் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். திரும்பமாக சொல்லுகிறேன், பரிசுத்த வேதாகமும் உன்னை பாவத்திலிருந்து விலக்கி வைக்கிறது, அல்லது பாவம் உன்னை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து விலக்கி வைக்கிறது என்று டிஎல் மூடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆங்கிலத்தில் இப்படியாக வருகிறது: The Bible keep you from sin, or sin will keep you from the Bible. The Bible will keep you from sin, or sin will keep you from the Bible. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு புத்தகம் உருவான கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சுருக்கமாக, கிமு 1500க்கு முன்பிலிருந்து கிபி 100 வரைக்கும் ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களால் எழுதப்பட்ட ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. பாருங்கள், இந்த 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பல்வேறு விதமான தலைமுறைகளிலிருந்து வருகிறார்கள். பலர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டது கூட இல்லை. ஆனாலும் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாடு 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாடு 27 புத்தகங்களிலும் எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமல் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த புத்தகம் தேவனால் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட புத்தகம் என்பதற்கு அது அத்தாட்சியாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் இந்த மாதத்திலும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்ற அந்த வார்த்தையை எண்ணி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரே வழி இயேசுவே என்பதை இதை பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் புரிந்து கொள்வார்களாக. அறிந்தவர்கள் மற்றவர்களுக்கு அறிவிப்பார்களாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அவர் தனது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை. இந்த வாக்குத்தத்த வார்த்தை கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லோருக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் பொதுவான ஒரு வார்த்தை. எல்லோருமே இயேசுவின் பிள்ளைகள் தான். எல்லோருமே இயேசுவின் பிள்ளைகள் தான். எல்லோருக்குமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. சரி, இந்த வாக்குத்தத்த வார்த்தையின் பின்னணி என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது 2-3 வசனங்களுக்கு முன்னால போய் பார்த்தீங்கன்னா அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மரியாள் யோசேப்பிற்கு திருமணத்திற்கென்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூடி வரும் முன்னே மரியாள் பரிசுத்த ஆவியினாலே அவள் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. யோசேப்பு நீதிமானாயிருந்தபடினாலே மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அவளை ரகசியமாக தள்ளிவிட எண்ணினான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, கர்த்தருடைய தூதன் யோசேப்புடைய சொப்பனத்தில் தோன்றினான். தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு, உன் மனைவியாக மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாகி இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய தூதன்
யோசேப்புக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதன் பிறகு இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறான் கர்த்தருடைய தூதன். அவள் ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லிவிட்டு பிறகுதான் இந்த வாக்குத்தத்தை வார்த்தை வருகிறது. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஏனெனில் இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதுதான் அந்த வாக்குத்தத்த வார்த்தையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே உலக இரட்சகர். இயேசு கிறிஸ்து மாத்திரமே உலக இரட்சகர். இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்து வரும் பொழுது அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கன்னியின் வயிற்றில் பிறந்து வந்தார் என்று பரிசுத்த வேதாகம் தெள்ள தெளிவாக குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த பரிசுத்த வேதாகமத்தை தவிர வேறு எங்கெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் குரானிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை காண முடிகிறது. குரான்ல சூரா 3ல அல் இம்ரன் என்ற வேத பகுதியிலும், சூரா 19 மரியம் என்று மரியாதை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அந்த தலைப்பில் எழுதப்பட்டிருக்கிற வேத பகுதியிலும் இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்று தெள்ள தெளிவாக அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவர்கள் ஈசா நபி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நபி என்றால் ப்ராஃபட், தீர்க்கதரிசி என்று அர்த்தம். நன்றாக கவனிங்கள், குரானில் குறிப்பிடப்பட்டிருக்கிற எந்த தீர்க்கதரிசியும் கன்னியின் வயிற்றில் பிறந்ததாக அங்கு குறிப்பிடப்படவில்லை. ஈசா நபி என்று அவர்கள் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே கன்னியின் வயிற்றில் பிறந்ததாக அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவர் தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, அதற்கும் மேலே இறைவன் இயேசு கிறிஸ்து இவரே தேவனாக இருக்கிறார். சரி, குரானுக்கு அப்பாற்பட்டு பார்த்தால் இந்து மார்க்கத்திலே அவர்கள் சொல்லுகிற ஸ்லோகங்கள் இயேசுவை குறிப்பதாக அமைந்திருக்கிறது, நிறைய இருக்கிறது. ரெண்டு ஸ்லோகத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒண்ணு ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக. என்னப்பா அர்த்தம்? பிரம்மா என்றால் படைத்தவர், படைத்தவரின் செல்லகுமாரனே உன்னை நமஸ்கரிக்கிறேன். அதுதான் அர்த்தம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனிதனாக வந்த பொழுது ஞானஸ்நானம் எடுக்க யோர்தான் நதிக்கு செல்லும் பொழுது அவர் எடுத்து விட்டு வரும்பொழுது வானத்திலிருந்து ஒரு குரல் வந்து, இவரே என்னுடைய நேசகுமாரன், அன்பார்ந்த குமாரன் என்று அந்த சத்தம் உருவாகிறதை பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவே படைத்தவரின் செல்ல குமாரன் என்று பார்க்க முடிகிறது. மாத்திரமல்ல, ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக. என்னையா அர்த்தம்? கண்ணியின் வயிற்றில் பிறந்தவரே உன்னை நமஸ்கரிக்கிறேன். இயேசு மாத்திரமே கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் என்று நம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. சரி, அதை விடுங்கள். வேறு ஆதி கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுகிற சைவம், வைணவம், இன்றைக்கு எல்லாத்தையும் சேர்த்து கடவுள் இல்லங்களோடையும் சேர்த்து இந்து என்று சொல்லிட்டாங்க. சைவ மதத்திலே பாருங்கள், அங்கே உமாபதி சிவாச்சியார் 62வது பாடலிலே அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, இரவா இன்பத்து என இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான். திரும்பமாக சொல்லுகிறேன், இரவா இன்பத்து என இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இரவா இன்பம் என்றும் முடிந்து போகாத நித்திய பேரின்பம், அந்த பேரின்பத்திலே, அந்த முடிவில்லாத இன்பத்திலே என்னை கொண்டு போய் வைப்பதற்காக பிறப்பு இறப்பு என்று எதுவுமே இல்லாத இறைவன் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, பார்க்க முடிகிறது. இரவா இன்பத்து என இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வைணவத்தை எடுத்து பாருங்கள். வைணவத்திலே அங்கும் இறைவன் மனிதனாக வந்ததற்குரிய சான்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்மாழ்வார் திருவிருத்தத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஒரு பாடல். என்ன அந்த பாடல்? பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியா உறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா. பாடலை திரும்ப சொல்றேன், கேளுங்க. பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா. அதாவது பொய்யான ஞானம், பொய் நின்ற ஞானம், கெட்ட நடத்தை, கேடு நிறைந்த
அசுத்த உடம்பு ஆகியவற்றால் கெட்டுப்போன நாங்கள் இனியும் இந்நிலையில் தொடராதபடிக்கு இறைவனே என்னை மீட்கும்படிக்கு, இந்த உலகத்திலே நான் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து வந்த எல்லாம் வல்ல இறைவா, என்னை போல உடலை தரித்து மனிதனாக பிறந்து வந்த எல்லாம் வல்ல இறைவான்னு அர்த்தம். அதுக்கு திரும்பமாக சொல்றேன், பொய் நின்ற ஞானம், கெட்ட நடத்தை, கேடு நிறைந்த அசுத்த உடம்பு ஆகியவற்றால் கெட்டுப்போன நாங்கள் இனியும் இந்நிலையில் தொடராதபடிக்கு எங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக என்னை போன்ற உடலை தரித்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்த எல்லாம் வல்ல இறைவா. அவ்வளவுதான். யார் அது? இந்த எல்லாம் வல்ல இறைவன் இயேசு கிறிஸ்துவே என்று தெள்ள தெளிவாக நாம் காண முடிகிறது, பார்க்கிறோம். ஆக சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வைணவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே உலக இரட்சகர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் என்று பல ஆதாரங்களை நாம் பார்த்தோம். அவர் மனிதனாக வந்தார் என்று பல்வேறு இலக்கியங்களிலும் சமயங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறதை எல்லாம் பார்த்தோம். மாத்திரமல்ல, உலக பொதுமறை என்று போற்றப்படுகிற திருக்குறளிலும் அவர் மனிதனாக வந்ததை குறிப்பிட்டிருக்கிறதை நாம் காண முடியும். பாருங்கள், திருக்குறளிலே 23வது திருக்குறள் என்ன சொல்லுகிறது? இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. அதாவது உலக மக்களுக்கு ரட்சிப்பு எனும் ஒழுக்கத்தை நிலைநாட்ட தமது பரலோக மேன்மையை நீத்தவர். உலக மக்களுக்கு தமது ரட்சிப்பாகிய ஒழுக்கத்தை நிலைநாட்ட தமது பரலோக மேன்மையை நீத்தவர் என்ற அர்த்தத்திலே இது வருகிறதாக இருக்கிறது. மாத்திரமல்ல, இன்னொரு திருக்குறள் 21வது திருக்குறள் அது என்ன சொல்லுகிறது என்றால், ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது உலகில் ரட்சிப்பாகிய ஒழுக்க நெறியை நிலைநாட்டுவதற்காக தமது மகிமை நிலையை நீத்து உலகிற்கு வந்தவர் பெருமையை இந்த உலகத்திலே நூல்களுக்கெல்லாம் தலையாகிய பரிசுத்த வேதாகமம் தெளிவாக குறிப்பிடுகிறது என்று சொல்லி அங்கே உணர்த்தப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, மத்தேயு 1:21 என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கரங்களை தட்டுங்க, அவரை மகிமைப்படுத்துங்கள். Jesus Christ, the Son of God, created everything, born of a virgin, lived without sin, died for your sins, rose from the dead, saves you from hell and is coming again. தமிழ்ல சொல்றேன், இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரன், எல்லாவற்றையும் படைத்தார், கண்ணியின் வயிற்றில் பிறந்தார், பாவமின்றி வாழ்ந்தார், முன் பாவங்களுக்காக மரித்தார், மரணத்தை ஜெயித்தார், நரக ஆக்கினைக்கு உன்னை தப்புவிக்கிறார், மீண்டும் வருகிறார். ஹalleluya, glory to Jesus, glory to Jesus. இந்த இயேசுவே உலக இரட்சகர். நானே இரட்சகர், என்னை அல்லாமல் வேறு இரட்சகர் இல்லை என்று சொல்லி அவர் தெள்ள தெளிவாக பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லி இருக்கிறதை காண முடிகிறது. அருமையானவர்கள், ஏன் அவர் இந்த உலகத்திற்கு வர வேண்டும்? ஏனென்றால் மனுக்குலம் பாவத்தில் விழுந்து விட்டது. ஏற்கனவே பிறந்தவர்கள், இனி பிறக்கப் போகிறவர்கள், முதல் மனிதன் முதற்கொண்டு கடைசி மனிதன் வரைக்கும் எல்லோருமே இந்த உலகத்தில் பாவியாகத்தான் பிறக்கிறார்கள், பாவியாகத்தான் வாழ்கிறார்கள். அப்படி என்றால் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு இரட்சகர் வேண்டும் என்று வேதங்கள் முன்மொழிகின்றன. சொல்லப்பட்டபடியே இந்த உலகத்தில் வந்தவர் இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவே. பாருங்கள், ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். All have sinned and fall short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போயிட்டாங்கன்னு சொல்லுது, தெளிவாக சொல்லுகிறது. திருவள்ளுவரும் இதை அருமையாக குறிப்பிடுகிறார்.
பிறவி பெருங்கடல் என்று பிறக்கும்போது வருகிற பாவத்தையும், இன்னொரு குறளிலே அவர் கர்ம பாவத்தையும் குறிப்பிடுகிறதை பார்க்க முடிகிறது. அதாவது அறவாரி அந்தணன் சேர்ந்தாருக்கு அல்லால் பிறவாரி நீந்தல் அரிது என்று சொல்லி கர்ம பாவத்தின் மூலமாய் வருகிற பாவத்தையும் அவர் அங்கு குறிப்பிடுகிறதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், மாத்திரம் அல்ல, சிவஞான போதம் சூத்திரம் 1 பார்க்கிற பொழுது அங்கே ஒரு பாடல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை திரைப்பட இயக்குனராக இருக்கிற ஜே ரமேஷ் அவர்களுடைய ஐந்தவித்தான் என்கிற அந்த படத்திலே பாட்டாக போட்டிருக்கிறார்கள். எப்படி? அவன் அவள் அது எனும் அவை மூவினை மயின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதி என்பனார் புலவர். அவன் அவள் அது எனும் அவை மூவினை மெயின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதி என்பனார் புலவர் என்று சொல்லி அங்கு சூத்திரம் 1 எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. அவன் என்றால் ஆதாம், அவள் என்றால் ஏவாள், அது என்றால் உலகம். மூன்று விதமாக படைக்கப்பட்டது. எப்படி? ஆதாமை மண்ணினால் படைத்தார், ஏவாளை ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்து எடுத்து படைத்தார், உலகத்தை உண்டாகட்டும் என்ற வார்த்தையினால் படைத்தார். மூன்று விதமாக உருவாக்கப்பட்டது மூவினை மீன் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதாம். இப்போது பாவத்தில் விழுந்து, பாவமாகிய மலத்தில் விழுந்து விட்டது. அதுதான் தூய வாழ்வின் தொடக்கம், தூய வாழ்வின் முடிவும் பாவ வாழ்வின் தொடக்கமாயிருக்கு. அந்தம் ஆதி என்பனார் புலவர். தூய வாழ்வின் முடிவு பாவ வாழ்வின் தொடக்கம் என்று சொல்லி இருக்கிறது. சரி, இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க என்னதான் வழி என்று சொன்னால், பரிசுத்த வேதாகம் தெளிவாக சொல்கிறது, ரட்சகர். அதனால்தான் அவர் வந்தார், இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார். பல சமயங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று உங்களுக்கு நிறைய பாவ விமோசனத்துக்கான வழிகள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் எந்த காரியமும் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது. நீங்க என்னதான் உண்டாலும் பிறண்டாலும் என்னதான் பண்ணாலும் பாவத்திலிருந்து உங்களை நீங்களவே விடுவித்துக் கொள்ள முடியாது. உலக மக்கள் அனைவருமே கட்டப்பட்டிருக்கிறார்கள். எல்லோருமே கட்டப்பட்டிருந்தா அப்ப யாராவது ஒருத்தர் அவிழ்த்து விட்டாதான் உண்டு. என்னை நானே அவிழ்த்துக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் நான் பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் நமக்கு ரட்சகர் தேவை. உலகத்தில் இருக்கிற மதங்கள், சமயங்கள் இதை செய் அதை செய் என்று சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகம் நீ எதை செஞ்சாலும் உன்னால பாவத்திலிருந்து வெளியே வர முடியாதப்பான்னு சொல்லுது. கரெக்ட், அதுதான் சொல்லுது. நீ என்ன செய்தாலும் உன்னை நீயே பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கொள்ள முடியாது. அதுதான் பைபிள் சொல்லுது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? எனக்காக இந்த உலகத்திலே மனிதராக அவதரித்து வந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு, இந்த இயேசு கிறிஸ்துவே என் பாவங்களுக்காக மரித்தார் என்பதை புரிந்து கொண்டு, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் பாதத்தில் சென்று சரணடையும் பொழுதுதான் எனக்கு பாவத்திலிருந்து விடுதலையை ஒழிய எனக்கு வேறு வழியே இல்லை. எபேசியர் 2:8-9 படிச்சு பாத்தீங்கன்னா, விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய கொடை, அவர் கொடுத்த கொடை, பரிசு, கிஃப்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நேரத்திலும் எனக்கு மறுமலர்ச்சியின் தந்தை என்று போற்றப்படுகிற மார்ட்டின் லூத்தர் அவர்கள் சொன்ன காரியம் ஞாபகம் வருகிறது. சோலா ஸ்கிரிப்சூரா, சோலா கிரேசியா, சோலா ஃபீடா. சோலா ஸ்கிரிப்சூரா வேத வாக்கியம் மட்டுமே, சோலா கிரேசியா கிருபை மட்டுமே, சோலா ஃபீடா இயேசுவை பற்றுகிற விசுவாசம் மட்டுமே. இதுதான் ரட்சிப்பை கொண்டு வர முடியும். இதுதான் பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க முடியும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு மட்டும்தான் உங்களை ரட்சிக்கணும், வேறு வழியே இல்லை. அவரை நம்புங்கள், உங்களை ஆசீர்வதிப்பார். இரவா இன்பத்து இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களை இரவா இன்பத்திலே அவர் கொண்டு செல்வார். விசுவாசத்தோடு கூட இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் இயேசு கிறிஸ்து தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்ற வாக்கை நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, இதை பார்த்து கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் என்பதை புரிந்து கொண்டு ரட்சிப்பை, மீட்பை, பாவத்திலிருந்து விடுதலையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக. இதை புரிந்தவர்கள், அறிந்தவர்கள், ஊழியர்கள் இதை மற்றவர்களுக்கு சொல்லித் தருவார்களாக.
மற்றவர்கள் பாவங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு அவர்களை கிறிஸ்துவண்டிலே வழிநடத்துவார்களாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.